கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுறது அந்தளவு விசேஷம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஏழரை சனிக்கான காலகட்டங்கள், ஜென்ம சனிக்கான காலகட்டங்கள் அப்படின்ட்டு விதிங்க. இது இப்போ தான் வந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. 2023 டிசம்பர்லேயே வந்துட்டாருங்க. இது 2025 முடியக்கூடிய காலகட்டம் வரலுமே இங்கே தான் இருக்க போகிறார். அப்போ ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்படணும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படணும். எடுத்தேன் கவுத்தன்ற மாதிரி செயல்படக்கூடாதுன்று விதிங்க. அதே நேரத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவு புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ இன்னொரு 3 வருட காலத்துக்கு செய்யாமல் இருக்கிறதா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏதாவது நீங்கள் அகலக்கால் வைக்கிறீங்கனாக்கா அதில் கொஞ்சம் நட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஏழரை சனி ஒரு மனிதனுக்கு எப்பெல்லாம் வருதோ அந்த நேர காலகட்டம் தான் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் தொகுப்புகளை அறிந்து அதுக்கு தகுந்த தண்டனைகள் வழங்குவதற்காகவே இந்த சனி பகவான் வந்திருப்பார்ன்றீங்க. இது உங்கள் ராசிநாதன் சனி பகவானாக இருந்தாலும் கூட இந்த சனி பகவான் நீதிமான் அல்லவா, தன் பிள்ளையாக இருந்தாலும் குற்றம் செய்தவருக்கு தண்டனை கொடுக்கின்ற விதியில் இருப்பார். அதனால் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆனால் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடந்தீங்கன்னாக்கா உங்களை எந்த விதத்திலையும் இந்த சனி பகவான் பாதிப்பை தரவே மாட்டார். ஓரளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சிகள் தராக போயிட்டாலும் கூட பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையானது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் தன்னிலை மாற்றம் அடையாமல் ஒரு மனிதன்னா இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி கட்டுக்கோப்போட, சுய சிந்தனையோட, நீதி நேர்மையோட முக்கியத்துவம் கொடுத்து இந்த கும்பராசிக்காரர்கள் செயல்பட தொடங்கிட்டீங்க அப்படின்னாக்கா சனி பகவானால் பெரிய லெவலில் பாதிப்பு கிடையாது. ஆனால் அதை மீறி ஏதாவது ஒரு சில காரியங்கள் செய்தீங்கன்னாக்கா செய்த குற்றத்துக்கு இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களும் உருவாகுன்றீங்க. என்ன சார் எடுத்தவொடனே பயமுறுத்துறீங்களா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினருடைய பகைமை பாராட்டு, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணுன்றது உங்களோட ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சோதனைக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது. இந்த மாதத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்று விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கா. தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால புதுமையாக இந்த நேரத்தில் வீடு மனை வாசல் வாங்கலாமா, வீடு மனை வாசல் கட்டலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடும். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா இந்த நேரத்திலேயே வீடு மனை வாசல் கட்ட தொடங்கினீங்க. ஏன்னா 4ஆம் இடம் தான் வீடு மனை வாசல், வண்டி வாகன யோகங்கள் அப்படின்ற விதிங்க. அப்போ 4ஆம் இடத்துல குருபவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பழமையான வீடு மனை வாசலை இடிச்சுட்டு புதுமையான வீடு மனை வாசல் கட்டுறதுக்கான யோக காலகட்டம் உருவாகுதுன்ற விதிங்க. அப்போ இந்த நேரத்தில் வீடு மனை வாசல் கட்டணுன்னாக்கா கொஞ்சம் கடன்கள் வந்துருமே சார், செய்யலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடன் வந்தாலும் தவறே கிடையாதுங்க. ஏன்னா ஏழரை சனி நடக்கும் காலகட்டத்தில் அன்னைக்கு உழைச்சி அன்னைக்கு சாப்பிடக்கூடிய நபர்களுக்கே ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரல கடன்கள் வந்தே தீரும்ன்று விதிங்க. அப்போ உங்களோட தகுதிகள் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கடன்கள் வந்தே தீரும். இந்த கடன்கள் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. ஒரு மனிதனுக்கு ஏழரை சனி ஒன்று வந்துட்டாலே கடன்றது ஒன்று வந்துடும் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. அப்போ கடன் வந்துருச்சு, கடன் வர்றதுன்னாக்கா அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்க கற்றுக்கணும். அப்போ கடன் எப்படி நீங்கள் ஏற்படுத்திக்கலாம்? இது மாதிரி 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கனால யோசிக்காமல் வீடு மனை வாசல் கட்ட தொடங்கணும். முக்கியமாக லோன் போட்டு வீடு கட்ட முடிஞ்சாலும் பார்த்து கட்டிக்கணுன்ற விதிங்க. லோன் போட்டு கட்டிக்கிட்டிங்கனாக்கா கடன்கள் அதிகமாக இவன் கொடுத்துட்டு போயிடுவான். கடன்கள் கொடுத்தாக்கா உங்களுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சண்டை சச்சரவுகளோ வம்பு வழக்குகளோ வராது. நீங்கள் இந்த லோன் போட்டு வீடு கட்டாமல் விட்டுறீங்கனாக்கா நோய் தொந்தரவுகள் வரும், குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள் வரும். அந்த குடும்ப உறவுகளை பெரியவர்கள் மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நோய் நொடிக்காக செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் சாதாரண சின்ன பிரச்சனைகளோ
பெரிய லெவலில் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். இது மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமும் தொடர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாத காலகட்டத்திலேருந்து எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கும்பராசிக்காரர்களாம் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுங்க. சுபகாரியத்துக்காக செலவு பண்ணுங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். இந்த நேரத்திலேருந்து புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்ய வேண்டாம். சனிக்கிழமை ஆயிடுச்சுனாக்கா சனிக்கிழமை முதல்ல சனி பகவானுக்கு, சனியின் அம்சமான விநாயகர் பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வாங்க. விநாயகர் பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட போட மழை போல வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகும். அதே வேளையில் சனிக்கிழமை தோறும் முடியாத மக்களுக்கு, அதாவது 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள், ஊனமானவங்க, அழுக்கு படிந்த ஆலையோடு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு வாட்டர் கேன் தண்ணி வாங்கி கொடுத்து அவங்களோட பசியை தீர்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சனியின் தாக்கத்திலிருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே வேளையில் இந்த நேர காலகட்டத்தில் சுப செலவுகளுக்கு தடைகள் இருக்காது. திருமணம் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தடைகள் ஏற்படாது. அதனால் திருமணம் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா சனி ஜென்மத்தில் நிற்கிறாரே, திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக திருமணம் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேரத்தில் திருமணத்துக்கான முயற்சி எடுங்க, கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் திருமணம் பண்ணுனீங்க அப்படின்னாக்கா கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விரிசல்கள் இருக்க தான் செய்யும். விட்டு கொடுத்து போய்க்கணுன்ற விதிங்க. ஏன்னா இந்த சனி பகவான் வந்து எல்லாமே கேட்கறதெல்லாம் கொடுத்துருவார். ஆனால் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளும் கொடுத்துருவார். அதை சவால் செய்யறதுக்கு நீங்கள் ரெடியாக காத்துட்ருக்கணும். அப்போ இந்த சனி பகவானோட அமைப்பு வந்து இந்த நேரத்தில் ஜென்மத்தில் இருக்கனால திருமணம் வேணும்னு காத்துட்ருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். அதே போல் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கீங்கனாலும் தெளிவாக சொல்ல வரேங்க. குழந்தை பேருக்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் உருவாதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் குழந்தை பேர் வந்தாலும் கூட குழந்தைக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 4 வருட காலகட்டத்துக்கு பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றின யாருக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் இருக்குங்க. மனிதன்னா பிரச்சனைகள் வந்து தான் தீரணும். ஆனால் நல்ல விதத்தில் அதை சரி பண்ணிட்டு போய்க்கிறது உங்களோட அறிவின் திறமைன்ற விதிங்க. அதனால் இந்த சனி பகவானால் கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் சுப நிகழ்வு, திருமணம் பண்ணுறது, தொழில் சார்ந்த விஷயங்கள் பெய்யறது, இதெல்லாம் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஆனால் சொந்த தொழில் மட்டும் செய்யக்கூடாது. ஒருவேளை கும்பராசி என்பவர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைச்சா ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகள் பெறுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவீங்க. இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளும் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். சரவண பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். பலராக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி நம்ம சிறப்பாக கடந்து வரலாம், நமக்கு எந்தெந்த காலகட்டம் என்ன மாதிரியான சிறப்பாக நகர்வுகள் நடைபெறும் என்பதை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் உங்களுக்கு எளிமையான வழிபாடுகள், நமக்கு சாத்வீக பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் கொள்கை நிலையை வைத்து சிறப்பாக கடந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, சுக்கிரன், சூரியன், புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் நமக்கு 12ஆம் தேதி சுக்கிர பகவான் நமக்கு மிதுனத்திற்கு பயிற்சி ஆவார். 14ஆம் தேதி புதனும் சூரியனும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த சூரியன், புதன், சுக்கிரன் தான் ரிஷபம் மிதுனன்றதுல பயிற்சி ஆகிறாங்க. பெரும்பாலும் இந்த மாதம் அனைத்து ராசிக்குமே சிறப்பாகவே இருக்குது. அதனால் அனைவருமே உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. ஏற்கனவே ராகு கேதுவும் இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு கோச்சாரத்தில் நம்ம என்னென்னலாம் இப்போ நம்ம எதிர்காலத்துக்காக முயற்சிகள் போடுறோமோ அதெல்லாம் நமக்கு பல மடங்கு ரிசல்ட் கொடுக்கும். அதனால் நம்மளுடைய குறிக்கோளையும் லட்சியங்களையும் நோக்கி வேகமாக பயணித்து வெற்றியை விரைந்து பெற்றிடலாம். கும்பராசி, கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் எப்படி சிறப்பான பலன்களை அளிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் கும்பராசிக்கு. அம்மா 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படிமா குருவானவர் 4க்கு பயிற்சி ஆயிட்டாரு. குரு உங்களை பொறுத்த வரைக்கும் சுபம் செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. ஏன்னா தனஸ்தான அதிபதி, தனக்காரகனும் அவனை, 2க்குரியவர், லாபத்துக்குரியவர் அவர். அதனால் அவருடைய நகர்வு கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருந்தால் பண வருவாய் நல்லா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்கு சனியுடைய நகர்வும் சனியுடைய செயல்பாடு தான் நம்மளுக்கு ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு சொல்லலாம். இது கால சக்கரத்தின் லாபஸ்தானம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3, 4, சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 3 பாதங்கள். கும்பராசிக்கு இந்த மாதம் ரொம்ப ஆக்டான மாதம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனியின்
பிடியில் சிக்கி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தொழில் சரியில்லை, ஒரு வருவாய் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு சுகஸ்தானம் இல்லை, நாங்கள் சுகப்படலை அப்படின்லாம் அங்கலாய்த்து கொண்டிருந்த என் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு கோல்டன் மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். 4ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை, அது அப்படியே வந்து பிற்பகுதியில் 5க்கு ஷிஃப்ட் ஆகிடும். அருமை வாய்ப்புகள் நீங்கள் தேடி போனது போக உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. உங்கள் முயற்சிகள், உங்களுடைய முன்னேற்றங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு இப்போ வந்து உங்கள் முயற்சி கை கொடுக்கும். நிறைய முயற்சி பண்ணிட்டோம், நிறைய தடையாக இருந்தது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு ஒரு குரல் இருக்கு இல்லையா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு. சனியுடைய 3ஆம் பார்வை செவ்வாய்க்கு இருந்தாலும் கூட 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுட்டாரு. இங்கே சனியும் ஆட்சி பலம் பெற்றுட்டாரு. தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்பு, தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்புத்தன்மை. குருவானவர் அவர் 2-11 4இல் அமர்ந்து அவருடைய சிறப்பு பார்வை 10ஆம் இடத்துக்கு விழுது. ஆனால் தொழிலில் வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துறாங்க. 10ஆம் இடம் வந்து உத்தியோகம், தொழில், ஜீவனம், நாம் செய்யக்கூடிய செயல்கள், நாம் எப்பேற்பட்ட செயல்களை செய்கிறோம், அந்த செயலால் என்ன நல்லது நடக்கப் போகுது, என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது. 10இல் குருவுடைய பார்வை ஒரு சிறப்பான யோகத்தை தரணும். அதனால் நீங்கள் எதை செய்தாலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு சுபமாக மாற்றித்தரும். அதனால் விரைந்து களமிறங்கி செயல்பட்டு சோம்பலை கலைத்து சிறப்பாக முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான செயல்பாடுகளும் மிக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பத்திற்கு ரொம்ப அருமையான மாதம் இந்த ஜூன் மாதம். 30மே உங்களுடைய முயற்சிகள், முன்னேற்றங்கள் எல்லாமே வந்து திருப்பி நான் அதெல்லாம் சொல்கிறேன், முயற்சி முன்னேற்றத்தை தரும். இந்த காலகட்டம் 3 ஞாபகம் வச்சுக்கணும்: முயற்சி, பயிற்சி, மகிழ்ச்சி. இந்த உங்களுக்கு பண வருவாய் சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுப விரயங்கள் 2 விரயம் இருக்குது. நல்ல விரயமா இல்லை வேஸ்ட்டாக செலவு பண்ண போகிறோமா, சுபமாக செய்ய பார்க்க போகிறார். 2-11 நல்ல விரயங்களாக நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு திருமண நிகழ்ச்சி, ஒரு நல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கை, ஒரு வீடு அமைப்பு, இதெல்லாம் இருக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்கும். வெளிநாட்டில் பிஆர் கிடைக்கிறது, வெளிநாட்டில் வாழக்கூடிய வாழ்க்கை தரம் உயர்வது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு நல்ல கல்வி, அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிடும். இப்போ ஒரு 4 கோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க, 4 கோர்ஸுமே கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம எதை எடுக்கிறது, எதை சூஸ் பண்ணுறது, இந்த 4ல் எது பெஸ்ட்டு அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கும்பொழுது ஒரு குழப்பம் வரும். அப்போ நம்ம வந்து நமக்கு அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு மற்றவர்களையோ இல்லை நம்ம குடும்ப சூழல், நம்ம நாலேஜுக்கு ஏற்றா போல் நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு, அதை தாண்டி நம்ம எதை எடுத்தால் நம்முடைய ஃப்யூச்சர் இருக்கும். இப்போ நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கல்வியில் பார்த்தீங்கன்னா ஹாபியாக படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க வேலைக்கு போகணுன்றதை வந்து மேற்கோள் பண்ண மாட்டுறாங்க. ஹாபிக்கு படிக்கிறது வேறு, நம்ம இதுக்காக படிக்கிறது வேறு, நம்ம குடும்ப சூழலுக்காக படித்து முதல்ல வந்து நம்ம வேலைக்கு போகணும். இப்போ ஒரு சிலர் வந்து எல்லாமே ஒரே படிப்பு போய் படிச்சிட்டோன்னா, அதுக்கு பாருங்கள் நிறைய இன்ஜினியர் படிச்சுட்டு அதில் வேலை கிடைக்கல, பிகாம் போய் இன்ஜினியர் வேலை கிடைக்கல. நிறைய இருக்குது அரசு துறை சம்மந்தப்பட்ட நிறைய பாடங்கள், பாடத்திட்டங்கள், படிப்பு பிரிவுகள், இதெல்லாம் போய் ஆராயுங்க. முதல்ல நம்ம படித்து ஒரு சம்பளத்தை வந்து செய்யறதுக்கு, நம்ம குடும்பத்துக்கு உதவுறதுக்கு முதல்ல ஒரு வேலைக்கு போயிடணும். நம்ம கேட்ட சம்பளம் கிடைக்கலன்ற மாதிரி உட்காந்துடக்கூடாது. படித்து முடிச்சிட்டிங்களா ஒரு வேலைக்கு போங்க, இல்லை படிச்சுக்கிட்டே இருக்கீங்களா பார்ட் டைமாக லீவில் ஒரு வேலைக்கு போய் அந்த சேமித்த காசில் உங்களுக்குன்னு ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்ளும்போது அந்த மனதில் ஏற்படும் சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ ஒரு சிறப்பான சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும், திருமணம் நல்லா சிறப்பாகவே நடைபெறும். காதல் திருமணம் கற்கண்டாய் தித்திக்கும், பெரியவர்களுடைய சம்மதம் கிடைக்கும், மதம் மாறி இனம் மதம் மொழி மாறிலாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டம் அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால இது வரைக்கும் பிரச்சனை, ஒரு நோய், அதற்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைச்சிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வண்டி வாகனங்களில் செல்லும்போது எப்பயும் கொஞ்சம் கவனத்தை வைத்துக் கொள்ளுங்க. இளைஞர்கள்லாம் இந்த சாகசம், இந்த முன்வீலை தூக்கிட்டு இந்த பின்னாடி இருக்க வீலை வந்து அப்படியே தேய்ச்சிட்டே போகிறது, அப்புறம் நீங்கள் அப்புறம் சொல்லக்கூடாது. நான் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. சாகசங்கள்லாம் விட்டுக் கொள்ளாதீங்க. படிப்பு ரொம்ப முக்கியம். இளமையில் நம்ம வந்து கை கால் முதல் நல்லா இருக்கணும். நமக்கு சொத்து பத்து இருக்குதோ இல்லையோ, உடல் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து. இந்த காலகட்டம் மாணவர்கள் கர்மமே கண்ணாயினார்னு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்ளுங்கள்.
அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த டைம் திருப்பி நமக்கு கிடைக்குமானா பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதே போல் வயதில் மூத்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ட்ரபிள் இருந்து கொண்டே இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு மன உளைச்சல், மன அழுத்தம், இவ்வளோ ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டாலும் அதுலேயும் ஒரு சின்ன சின்ன செயல்பாடுகள் வெற்றிகரமாக நடந்து நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கும், ஊக்கப்படுத்தும். பெண்கள் சாதிக்கக்கூடிய ஆண்டு. அப்போ உழைப்பு அதிகமாக இருக்கும். நம்ம ஒருத்தரே எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் யாருடைய உதவியும் இருக்காது. பிள்ளைங்க நீ பார்த்துக்கோமா, எங்களை வேலை வாங்காதுன்னு சொல்லிடுவாங்க. கணவர் சொல்லுவார், வீட்டில் உனக்கு அதை விட்டால் வேறு வேலை என்ன அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் நமக்கு ஒரு தனியாக ஒரு ப்ரொஃபஷனலோ நம்முடைய வேலையை பார்க்கணும்னா, உனக்கு நீ இதெல்லாம் பார்த்துட்டு போய் செய்கிறதுனா நீ பார்த்துக்கோ, நீ உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேச்சுக்கள் நம்ம காதில் விடும். நம்ம இதே ஒரு 45 வயதை கடந்துட்டோன்னா உடல் சோர்வும் மன சோர்வு எல்லாமே செய்யணும். மெனோபாஸ் காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் சகோதரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நமக்கு முன்னேறணும்னு ஒரு பக்கம் உத்வேகம் இருக்கும். இதில் வீட்டையும் கவனிக்கணும். அதற்கப்புறம் உறவுகிட்ட அந்த ஒரு இணக்கம் இல்லாமையும் போவோம். 2ல் ராகு இருக்கிறதுனால இப்போ இந்த காலகட்டம்லாம் செவ்வாயெலாம் உட்காந்துருக்கோம். ரொம்ப மன அழுத்தம்லாம் இருந்திருக்கும். பேச்சுக்களில் ஒரு கடுமை, நம்ம கோபத்தில் சொல்லிட்டோன்னா நம்ம நல்ல விதமாக சொல்லுவோம், அதை தவறாக எடுத்துக்கிட்டு அது நம்ம மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்குது. நம்மளுக்கு எந்த இடத்துலையும் ஒரு அன்பும் கிடைக்காம அதற்காக ஏங்குறது. நம்ம மற்றவங்க மேலே அன்பை செலுத்துவோம், செலுத்த இடத்துல நம்மளுக்கு உரிய மரியாதை அன்பு கிடைக்காம அதற்காக ஏங்குவது. எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். குடும்பத்தை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும், சுற்றுச்சூழலை பார்க்கணும், உறவுகளை பார்க்கணும், அப்புறம் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளணும். இவ்வளோ நெருக்கடியில் ஓடிக்கொண்டிருப்பார்கள் பெண்கள். அவங்கெல்லாம் மெடிடேஷன் யோகான்னு போயிடுங்க. ஏன்னா ஜென்ம சனி இல்லையா, அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இருக்கும். பிபி சுகர் இருக்கிறவங்களாம் நீண்ட கால நோய்க்கான மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் கவனித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு இளைஞர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனம்னு சொல்லிட்டேன். படிப்பில் ஆர்வத்தோடு செயல்படும். நல்ல நேரம் இருக்கும்போது நம்ம எஃபர்ட் போடும்போது சிறப்பாக வெற்றி கண்டுடலாம். அதே போல் வயதில் மூத்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் அப்படியே கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு நம்ம ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு கடந்து வந்துடுங்க. பெருசாக முதலீடு செஞ்சுலாம் நான் சாதிக்கணும்னு போயிடாதுங்க. நார்மல் லைஃப் போயிடுச்சுன்னா விட்டுட்டு வந்துடலாம், அப்படியே கடந்து வந்துடலாம். அதே பெண்மணிகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும். இந்த ஆண் பெண் இருவருக்குமே இருக்கும். அதுவும் பெண்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் மெடிடேஷன் யோகா பண்ணுங்க. இறைவனுடைய பாதார விண்ணப்பை சரணடைஞ்சிருங்க. கோளருக்கு அதிகம் போற்ற வேண்டியது, அதை கேட்டுக்கிட்டே வேலை பார்க்க வேண்டியது. நாள் என் செய்யும் தான் என் செய்யும் நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதகையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிடனே. அதை படிச்சுட்டு அதை காலைல எழுந்தவொடனே ஒரு தடவை சொல்லியே 2 கையை தேய்ச்சி கண்ணில் ஒத்தி கையை பார்த்துட்டு எழுந்துருங்க. இந்த நாள் எனக்கான நாள், வெற்றி திருநாள், வரவுக்கான நாள். என்னென்னலாம் பாசிட்டிவாக போட முடியுமோ பாசிட்டிவாக போட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட கடமைகளை செய்ய போயிடுங்க. மற்றபடி அருமையான மாதம். தொழில் ஆப்டாக அமைஞ்சிடும். சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். 4ஆம் அதிபதி 4லேயே ஆட்சியாக இருக்கிறார். தாய் வழி உறவுகள் இருந்த பிணக்குகள் நீங்குவது, அதன் வழி இருந்த சொத்துக்கள் கிடைக்கப்படுவது, அது வரைக்கும் ஒரு பட்டாளி பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் தீருவது, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவது, உங்கள் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு கஷ்டம் இருக்குதுன்னா ஒருத்தருடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. வாழ்க்கையில் அபிரமிதமான வளர்ச்சியை காணக்கூடிய நேரம். சுப விரயங்களாகவே நடக்கும். மகனுக்கோ பேரன் பேத்திகளுக்கோ இல்லை அந்த வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் அதே போல் படம் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனம் வேணும். 3வது நபர் தலையீடு குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அதே போல் வண்டி வாகனங்களில் கவனம் வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்த்துக் கொள்ளணும். மற்றபடி அனைத்து விதமான சுப நிகழ்வுகள், சுப செயல்பாடுகள், சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் பேசி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்னதான் நமக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நம்மளை பாடுபடுத்துதுன்னு பார்த்துக்கலாம். இறைவனை துணைக்கு வச்சுக்கலாம். இந்த காலகட்டம் வழிபட வேண்டியது வியாழந்தோறும் குருவின் வழிபாடு. அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் சிறப்பாக இருக்கிறதுக்கு என் வளலாகிய முருகப்பெருமானை வணங்கிடுங்க. வியாழந்தோறும் அவரையும் வணங்கிடுங்க. ஒரு மகானுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளுங்க. 50 சமேதராக இருக்கும் முருகனை வழிபடுத்துவது சகல விதமான சம்பத்துகளையும் பெற்றிடலாம். இந்த மாதம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டம தினங்கள் 16, 17, 18 சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய
உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் தேடுதல், ஏதாவது படிக்கணும் செய்யணும் கரியர் வைஸாக சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தேடுதலையும் ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கான அந்த நடவடிக்கைகளுக்கும் அந்த முயற்சிகளுக்கும் நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது அதற்கான வழிகள்லாம் கிடைக்கும். சந்திராஷ்டமம் வெறும் டென்ஷனை கொடுக்குறதுனா மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சிகளுக்கும் அது கை கொடுக்கும். அதற்கு என்ன பண்ணணும்? விநாயகரை வழிபட்டு செல்லும் பொழுது சுமுகாய நமக, சுமூகமாக எல்லாத்தையும் முடித்து கொடுத்துரு. அதை 11 ஸ்லோகங்கள் இருக்கும். ஓம் ஏகதண்டாய நமக, ஓ அக்ரதுண்டாய நமக, அதை போட்டாலே உங்களுக்கு நெட்டில் வந்துடும். அதை சொல்லிவிட்டு அப்படி எதுவுமே தெரிலனா ஓம் கணபதியாய நமக, சுமுகாய நமக, மங்களமூர்த்தியே நமக அப்படின்னு சொல்லிட்டா அனைத்து மங்களத்தையும் அவன் தந்துட போகிறான். ஒரு அருகம்புல் இருந்தால் அருகம்புல் சாப்பிட்டுருங்க. அன்றைய தினம் சந்தாஷ்டம தினம் ஒரு தீபத்தை ஏற்றி அருகம்புல் வைத்து, இல்லை ஒரு பால் காய்ச்சி வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு அதை நெய்வேத்தியமாக வச்சு அந்த பாலை அருந்துட்டு போயிடுங்க. சந்திராஷ்டம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களை தரும் சிறப்பான தினமாக இருக்கும். அருமையான மாதம். சிறப்பாக திட்டத்தை போடுங்க, செயல்படுங்க. 7 சனியில் 45 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் பொங்கு சனி. வாழ்க்கையில் ஒரு நிலையான இடத்தை தொழிலில் பிடித்திடலாம், பொருளாதார வருவாயிலையும் பிடித்திடலாம். கும்பராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்திக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு நீங்கள் உங்களால் முயன்ற உதவிகளை செய்யும்பொழுது இன்னும் சனீஸ்வர பகவான் அதீத மனம் குளிர்ந்து உங்களுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக வழங்குவார். வாயில்லா ஜீவன்கள், பறவைகள், இதுக்கெல்லாம் உணவு தண்ணீர்லாம் வைங்க. வைக்கும்போது வட்ட ஷேப்பில் வைங்க. ஒரு மண் இது பாத்திரத்தில் ஒரு வட்ட ஷேப்பில் வைக்கும்போது இன்னும் அது சிறப்பான கிரக ஆக்டிவேஷனாக ஆகி உங்களுக்கு அருமையான பலன்களை தந்து கொண்டே இருக்கும். சனீஸ்வர பகவான் தான் நிரந்தர கோடீஸ்வரன்னாலே சனீஸ்வர பகவான் தான் நிரந்தரமான வருமானத்தை கொடுத்து நிலையான மகிழ்ச்சியை கொடுத்தவர். அதனால தான் அவர் காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துல மூலத்திரிகோண பலம் பெற்றிருக்கிறார். இந்த ராசியை நீங்கள் தான். உங்களுக்கு கிடைக்காட்டி வேறு யாருக்கு அந்த மன நிறைவும் மன நிகழ்வும் மன மகிழ்வும் கிடைக்கப் போகுது. அதனால் இறைவனுடைய பாதார விந்தங்களை பின்பற்றி இந்த மன அழுத்தத்தையும் டென்ஷனையும் குறைத்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வெற்றி வாழ்க்கைக்கான ஏணி பணித்திட்டங்களில் வேகமாக ஏறிடுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சௌரலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செவி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. ஜூன் 21 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்கள், ஜூன் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு. அதுதான் இப்போ சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. கும்பராசி பொறுத்தவரையிலையும் சனி பகவானுடைய வீடு தான். இப்போ சனி பகவான் இங்கே இருக்கிறதால உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் மகர கும்பராசிகளுக்கு 7.5 சனி கமிட் ஆகிட்டுருக்கு. எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க.
அந்த ராசிக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு மட்டும் அந்த ராசிநாதன் அங்கே வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, திண்டாட்டமும் இருக்குது. இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகள் இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது சரியாக இருக்காது. அவங்க படிப்பு ஒரு சரியாக அமையாது. படிப்பை தவிர மீது எல்லாம் பண்ணுவாங்க, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம்னு இந்த சனி பகவான் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். ரெகுலைஸ் பண்ணிட்டு போவார், சீர்படுத்திட்டு போவார், செம்மைப்படுத்திட்டு போவார். இதை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு அமக்களும் வேறு என்னங்க இருக்குது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கினை பெறக்கூடிய காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேரு, புகழ், அந்தஸ்து உயரும். ராசிநாதன் ராசியில் அமர்ந்தால் அதை விட சிறப்பு வேறு என்னங்க இருக்குது. மற்ற கிரகங்கள் பாருங்கள், 2ல் ராகு இருக்குது, 4ல் குரு இருக்குது, குரு பார்வை இருக்குது. அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலையால் இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு சுமாரான பலனை தருமா, இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறதா பார்க்கலாம் வாங்க. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்னாக்கா நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். நல்ல வருமானத்தை, நிறைய வருமானம் வரும், எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதுதான் ப்ளஸ். அதாவது குடும்ப விருத்தின்னு சொல்கிறது. ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா ராகு 1.5 வருஷம் இருப்பார் இல்லையா. இப்போது அங்கே 2ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் குடும்பத்தை விருத்தி பண்ணுவார். ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அதான் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும். இது மட்டும் இல்லைங்க, குடும்ப விருத்தின்னா சந்தான விருத்தி மட்டும் இல்லை, சந்தான பாக்கியம் மட்டும் இல்லை, அதாவது அனைத்து சம்பத்தும், அதாவது பொருள் விருத்தி, தன பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா ராகு பொறுத்த 2ல் இருந்தாலே சிறப்பாக இருக்கும். ஆனால் பேசுகிறது கொஞ்சம் பார்த்து பேசணுங்க. இந்த 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் அந்த கும்பராசி என்பவர்கள் இப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்பட போவர்கள். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நேரம் நல்லா இருக்கும்போது சூப்பராக போயிடும், அருமையாக இருக்கும். ஆனால் நேரம் சரியில்லை அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையால் கம்ப்ளீட்டாக உங்களை காலி பண்ணுறோம். அதனால் எச்சரிக்கையோடு பேச வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி ராகு நல்லதையும் செய்வார். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலை. குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருங்க. கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் சண்டை சச்சரவு வரும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் யதார்த்தமாக அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு போவாங்க. அது பெரிய பூதாகாரமாக வெடிக்கும். அது மட்டுமா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஏற்கனவே 3ஆம் இடம் செவ்வாய் இருந்தால் காரகோ பாவனாஸ்தி. சனி வேற பார்க்குறார். அப்போது எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அல்லது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கான்ட்ரவர்சி, எதிர்ப்பாக திரும்பக்கூடிய ஒரு நிலை, அதான் விரோதம் பாராட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்த 3ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிட்டார்.
4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், கல்வி ஸ்தானம், வண்டி வாகனங்கள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ அந்த இடத்துல குரு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் சூப்பர். அப்போ தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கலாம், வெளிநாட்டுக்கு அனுப்பி கூட படிக்க வைக்க முடியும். உங்கள் சக்திக்கு மீறி செலவு பண்ணி படிக்க வைப்பீங்க. பிள்ளைகளும் நல்லா ஷைன் பண்ணி நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கார் 15 நாள். அப்போ என்னென்னா வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு கூட வாங்கலாம். இல்லை நான் ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு நினச்சிருந்தேங்க, இப்போ கார் வாங்கணும் அப்படின்னு கார் வாங்கக்கூடிய 4 வீலர் வாங்கக்கூடிய ஒரு நிலை. இல்லை வீடு கட்டணும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், ஃப்ளாட்டு வாங்கணும், வீடை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செய்வீங்க. கண்டிப்பாக சிறப்பாக அமையும். 5ஆம் இடத்துக்குள்ளேயும் சூரியன் போயிடுறார், புதன் போயிடுறார், சுக்கிரனும் இருக்கார் 5 தேதிக்கு மேலே. கல்விக்கூடங்கள், புதன் ஆட்சி வீடு இல்லை, கல்விக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான காலகட்டம். தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான தருணம் இது. ஆசிரியர் பெருமக்கள், அதை வேலை பார்க்கக்கூடியவருக்கு, கல்விக்கூடங்களுக்கு அற்புதமான காலகட்டம், பிள்ளைகள் உள்பட. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, ஏற்கனவே 2ல் ராகு கருத்து வேறுபாடு வரும். இப்போ 7ஆம் இடத்தை ஸ்பெசிஃபிக்காக சனி பார்க்குறாருன்னா கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். சண்டை வரும், சச்சரவு வரும், பிரச்சனை வரும், பிரிவு வரும், பஞ்சாயத்து வரும், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போக வேண்டி வரும். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், விட்டு கொடுத்து போகணும். அதாவது வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும்னு சொன்னால் நிறைய விஷயங்களில் நம்ம தோற்றுடணும். வீட்டில் தோற்றா தான் வெளியில் ஜெயிக்க முடியும். அப்படி தான் நிலை. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க, சொல்லி புரிய வையுங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழில் சரியாக போகாது. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டால் தொழில் யார் பார்த்துக்கிறது? எப்படி போகும்? நல்லா போகுமா? அதான். அப்போ இது மாற்றத்தானே இல்லை, எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ண இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் பார்த்தா சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். சென்றமிடமெல்லாம் சிறப்பு கிடையாது, வெறுப்பு எல்லாம் இல்லையா. நம்மளை பார்த்தவொடனே மூஞ்சி தூக்கிறாங்க, நான் என்ன பண்ணிட்டேன் அவங்கள அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி வரும். அது உங்கள் மேலே என்ன, அது கிரகத்தினுடைய நிலை. சனி பார்க்குறார் 7ஆம் இடத்தை. அப்போ யதார்த்தமாக அது அப்படி தான் வரும். எச்சரிக்கையோடு இருங்க, சூதனமாக பழகுங்க. நீங்கள் ஒரு இடம் போகிறீங்க, அவங்களும் டென்ஷனாக இருக்காங்க, நீங்களும் டென்ஷன் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ரெடிமேட் புள்ளைங்க வரவழைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசி கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னு சொன்னால், விட்டு கொடுத்து போனீங்கன்னா சாதிக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனையை நீங்களே வாரி பூசிப்பீங்கன்னு சொல்லணும். இந்த 8ஆம் இடத்துல கேது இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு, வழக்குன்னு தேவையில்லாத பிரச்சனையில் நான் நல்லது செய்கிறேன்னு போய் கெடுதலாக மாட்டேன், கெடுதலாக வாங்கி நிறைய உங்களுக்கு படிப்பினையை தந்தது இது நாள் வரைக்கும். ஆனால் இப்போ அப்படின்னாக்கா அதே கேது அங்கே தான் இருக்கார். அது படிப்பினை கொடுத்தாலும் குரு பார்க்குறதால கோடீஸ்வரர், அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிற அளவுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்த்தா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். இப்போ வாழ்க்கை துணையோ அல்லது மனைவிக்கோ யோகமான காலங்கள். அவங்களால நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10ஆம் இடத்தை சனி பார்த்துருந்தார் இது நாள் வரைக்கும். ஆனால் ரொம்ப பிரச்சனையாக தான் இருந்துச்சு.
தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், தொந்தரவுகள், அதிகப்படியான உழைப்பு, வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல இல்லை, வேலை பார்க்குற இடத்துலையும் மேலதிகாரி சக ஊழியர்கிட்ட அசிங்கம் அவமானத்தைப்பட்டீங்க. தொழிலையும் இடர்பாடுகள் இருந்தது. ஆனால் இப்போவும் அதே சனி பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ தொழிலில் இது நாள் வரைக்கும் வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சந்தோஷம் மாறும், சந்தோஷம் குடிகொள்ளும், வருமானமும் ரெட்டிப்பு வருமானம் வரும். அதாங்க ரொம்ப பியூட்டி. நல்ல வருமானம் வரும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு குரு நல்லதே செய்வார். நீங்கள் நம்பி கடையை ஓப்பன் பண்ணலாம், இல்லை புதுசாக ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஏற்கனவே ஓப்பன் பண்ண கடையை பெருசாக்கலாம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். இப்படி நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் ரெட்டிப்பு வளர்ச்சி கொடுக்கும். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டாக இல்லை டிரான்ஸ்ஃபராக உங்களுக்கு எதுவோ என்ன சலுகைகள் வேணுமோ அத்தனையும் கிடைக்க பெறுவீர்கள். 10ஆம் இடம் குரு பார்வை மேன்மையாக இருப்பதால் பொருளாதார மேன்மை, தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். கும்பராசி அன்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள், சந்தோஷப்பட போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பாருங்கள், 11ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துக்கு ஒரு கேந்திரத்துக்கு போயிட்டார். கேந்திரன்றது நல்ல இடம், 4ஆம் இடம் தான். அப்போது எண்ணிய செயல் கண்டிப்பாக ஈடேறக்கூடிய ஒரு நிலை. 12ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் இப்போ நல்ல வருமானம் வருது, தொழில் நல்லா பண்ணுறீங்க, ரெட்டிப்பு வருமானம் வருதுன்னா அப்போ அதுக்கு கொண்டு போய் எதாவது பண்ணணும்ல. செலவு, வீடு வாங்க, மனை வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த, இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கும்பராசிக்கு 14, 15, 16 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயோட போகும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் கேட்டு இருப்பீங்க. சுபீட்சமான பலன் தானே தரப்போகுது. சூப்பராக இருக்க போகிறீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். தில்லையம்பலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார். 14ஆம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை 100% கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு. சனி பகவான் மட்டும் இந்த மாதம் 29ஆம் தேதி வக்ரமாகிறார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி ஆக போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். கும்ப ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். கும்பராசிக்கு ஜென்ம சனி கடுமையான காலகட்டங்கள் தான். இந்த மாதம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்க ராசியிலிருந்து சனி பகவான் வக்ரம் பெற்று இந்த மாதம் 29ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் மகரத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறார். அந்த என்ட்ரி ஆனா இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கதான் இருப்பார். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு உண்டான அந்த ஜென்ம சனிக்கு உண்டான பாதிப்பை குறைப்பார். இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் தான். அப்போ ஒரு முயற்சி தோத்தாலும் இன்னொரு முயற்சியில ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்து விடுவார். ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அப்ப இந்த ஒரு 6 மாத காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டோ அல்லது மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியோ கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதை பத்தின தனிப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல கொடுக்குறேன். இப்போ சனி பகவானுடைய பாதிப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அதே வீட்டிலே இருக்கார். அப்போ 3 குறைவர் 3ஆம் வீட்டுல இருந்தா முயற்சிகள் கைகூடும், காரிய ஜெயம் உண்டாகும், சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும், தொழில் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும், புதிய தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே தேடி வரும். ஆனா உங்க ஜாதகத்துல
தொழில் சார்ந்த விஷயங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண வேண்டாம். அடுத்து சுக்கிரன் யாருன்னு பாத்தீங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 4ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கேயே இருப்பார். 12ஆம் தேதிக்கு மேல அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போறார். அப்போ தாய் மூலமாக அதிர்ஷ்டம், தந்தை மூலமாக அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆவதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல குரு கிடைப்பது, இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும். அடுத்த 5 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாருங்க 4ஆம் வீட்டுல இருப்பார். இப்ப அவரு 5ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ இந்த கும்பராசிக்கு 8ஆம் அதிபதி 5ல இருந்தா விபரீத ராஜயோகங்கள், உயிர் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆனா உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதை மட்டும் மருத்துவ செலவுகள் வரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மற்றபடி குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், பெண் தெய்வத்தினுடைய அமைப்பு, இதெல்லாமே உங்களுக்கு அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே உங்க குடும்பத்துல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 4ஆம் வீட்டுல இருந்தார். அடுத்தது அவரும் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கு போறார். 7ஆம் இடங்கிறது உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே 7 தான். அப்ப இது எல்லாமே சக்சஸ் ஆகும். ஏன்னா போன மாதம் எல்லாமே 4ஆம் இடத்துல இருக்கு. இந்த மாதம் எல்லாமே பாருங்க 5ஆம் வீட்டுக்கு போயிடும். 5ன்னா அதிர்ஷ்டம்னு சொல்றோம். 5ன்னா உங்க குலதெய்வம், உங்க குடும்ப ஒற்றுமை, நீங்க நினைக்கிறது எல்லாமே 5. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்துட்டா பெயர், புகழ், மதிப்பு, இதெல்லாமே 5ஆம் இடம் தான். அது மட்டும் இல்லாம ஜோதிடம், ஞானம், அறிவு, உங்களுடைய சித்திக்கக்கூடிய திறமைகள், சித்தர்களுடைய தொடர்பு எல்லாமே 5 தான். இந்த 5 தொடர்பு இல்லாம இந்த நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்காது. அப்ப எல்லா நல்ல கிரகங்கள் எல்லாமே 5க்கு வரும் பொழுது நீங்க என்ன நினைத்தீங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் இல்லை. 100க்கு 200% உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய அனைத்து பதிவுகளுமே அனைத்து கருத்துக்களுமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம. 5 கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். இது ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசிநாதனான சனி பகவான் ராசியிலே இருக்கார். இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு, ஸ்ட்ராங்காக இருக்கார். வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸை சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் கிடைக்கும். 3ஆம் அதிபதி மற்றும் உங்களோட ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ல் இருக்காங்க, ராகுவோடு சேர்ந்துருக்காங்க. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் ஏற்படும். ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கவனமாக இருந்துக்கணும். கூட பிறந்தவங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு. 10ஆம் அதிபதினு சொல்லிட்டோம். அப்போ சொந்த தொழில் செய்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு. தொழிலில் பேராசைப்படும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் வரும். மாமன் வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். 9ஆம் அதிபதியும் அவரே. அப்போ தாயாரால் நன்மைகள் ஏற்படும். வண்டி, வீடு, சொத்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். புரோக்கரேஜ், கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பேராசைப்படாமல் இருக்கிற வரைக்கும் அந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும். மனதில் எழக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறத்துக்கான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படும். மனைவியால் நன்மைகள் உண்டு. தந்தையாரால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த கால கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை தரும். காளியம்மன் வழிபாடு கூடுதல் சிறப்பையும் மன அமைதியும் தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 16, 17, 18 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.